ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொங்கலுக்கு எங்கள் தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணேன் அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த செடி வந்து மல்லி இலை மாதிரியே இருக்குங்க. ஆனால் இது மல்லி இலை கிடையாது. இது வந்து பார்ஸ்லிங்க. பார்க்குறதுக்கு கொரியாண்டர் லீவ்ஸ் மாதிரியே தான் இருக்கும். இதுவுமே அதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பறிக்க போகிறதில்ல, இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த காயை தான் பறிக்க போகிறோம். இது வந்து தடியங்கான்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அதாவது ஒயிட் பம்கின்ங்க. எங்கள் ஊரில் இது தடியங்கான்னு தான் சொல்லுவோம். உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தடியங்காய் வந்து நான் எந்த விதையும் போடுறது கிடையாது. இது தன்னாலேயே முளைக்குங்க. வருஷம் எனக்கு ஒரு கொடி மட்டும் வரும். ஒரே ஒரு காய் காய்க்கும், அவ்வளோதாங்க. இப்போ பொங்கலுக்கு வந்து கரெக்டாக காய்ச்சிருக்கு. அதனால் இதை நம்ம பறிச்சிக்கலாம். இந்த கொடி வந்து நல்லா காஞ்சி போச்சு. காஞ்சி போனதுக்கப்புறம் தான் பறிப்பேன். இதை அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதான். போன வருஷம் நான் ஹார்வெஸ்டிங் பண்ண தடியங்காய் வீடியோ இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம என்ன ஹார்வெஸ்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய். இங்கே அமெரிக்காவில் வந்து நான் இந்தியன் ஸ்டோர்ஸில் இப்போ நான் கத்திரிக்காய் வாங்குறதே இல்லைங்க. வீட்டுக்கு தேவையான அளவு கத்திரிக்காய் எனக்கு கிடைக்கிது. அது அப்பப்போ தேவைப்படும் போது நான் பறிச்சுப்பேன். வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கத்திரிக்காய் எதுவுமே தெரியாது. இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துட்டு, இது இருக்கிறது 2 செடி தான். பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ செடியை தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குன்னு. ஒயிட் கலர் கத்திரிக்காய், நல்லா குட்டி குட்டியாக வெள்ளை கலர் கத்திரிக்காய் தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் உள்ள கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பறிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த செடியை தூக்கி பார்த்தா பாருங்கள் உள்ளே எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குன்னு. தெரியவே இல்லைங்க வெளியில் பார்க்குறதுக்கு. நல்ல பெருசாக வளர்ந்துருக்கு. என்கிட்ட மொத்தம் 4 செடி உண்டு. அதில் 2 செடி வந்து பாட்டில் வச்சுருந்தேன். ஒரு தடவை இந்தியாவுக்கு போயிட்டு வரும்போது அது எல்லாமே பட்டு போச்சு. பட் இந்த கிரவுண்டில் வச்ச கத்திரிக்காய் மட்டும் அப்படியே இருக்குது. இப்போ இதுதான் வந்து நல்லா சூப்பராக காய் காய்ச்சிட்ருக்கு. சம்மரில் மட்டும் இல்லைங்க, வின்டர்லேயுமே எனக்கு காய் காய்ச்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட எல்லா சீசன்லையுமே இப்போ எனக்கு கத்திரிக்காய் கிடைக்கிது. இப்போ ரீசெண்டாக கத்திரிக்காய் ஹார்வெஸ்டிங் வீடியோவுமே போட்டிருந்தேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான கத்திரிக்காயெல்லாம் பறிச்சாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவரைக்காய் வந்து 2 டைப் ஆஃப் அவரைக்காய் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. ஒன்று வந்து இந்த கலர் டபுள் கலரில் இருக்கும், க்ரீன் அண்ட் பர்பிள் கலர் இருக்கும். இன்னொன்று வந்து ஃபுல்லாகவே பர்பிள் கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கு கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இந்த பர்பிள் கலருமே கொஞ்சம் காய்க்க ஆரம்பிச்சிட்டு, இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அவரைக்காவெல்லாம் நம்ம பறிச்சிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே அவரைக்காய் ஹார்வெஸ்டிங் வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டைப் ஆஃப் அவரைக்காவையும் பறிச்சிடலாம். அவரைக்காய் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு. இப்போ அவரைக்காவுமே நான் கடையில் வாங்குறதில்ல. நம்ம தோட்டத்திலேயே தேவையான அளவு அவரைக்காய் கிடைக்குதுங்க. இது ஒன்று கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால உள்ளே அங்கங்கன்னு இருக்குது, தெரிய மாட்டுக்கு. இப்போ நம்மளுக்கு தேவையான அவரைக்காவெல்லாம் பறிச்சாச்சு. அடுத்து என்ன ஹார்வெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் தான் ஹார்வெஸ்டிங் பண்ண போகிறோம். இது வந்து பார்க்கறதுக்கு வந்து 2 காய் தான் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10-15 காயாவது எனக்கு கிடச்சிருக்கு. நான் தேவையான போது நான் பறிச்சுக்கிட்டேன். இப்போ அந்த ஒரு காய் மட்டும் பறிச்சிக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது பாருங்கள், அமெரிக்காவில் இந்தியன் ஸ்டோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியான ஒரு பொருள்னால் அது இதுதாங்க, கருவேப்பிலை. இது நம்ம தோட்டத்தில் உள்ள கருவேப்பிலைங்க. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக பறிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சொலவு நிறைய வெஜிடபிள்ஸ் தான் இருக்குது. போன வருஷம்லாம் இந்த அளவுக்கு நான் காய் ஹார்வெஸ்டிங் பண்ணலை. இந்த வருஷம் கொஞ்சம் ஏதோ கிடச்சிருக்கு.
அடுத்ததாக என்னது அறுவடை பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடஞ்ச பக்கெட்டில் ஒரு முக்கியமான ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்குங்க. அதுதான் ஹார்வெஸ்டிங் பண்ண போகிறோம். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ் தான். வேறு ஒன்றும் இல்லைங்க, உருளைக்கிழங்கு தான். இது வந்து சும்மா ஒரு உடஞ்ச பக்கெட்டில் தான் வச்சுருந்தேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப நாள் ஆயிட்டு. எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல. இந்த வீடியோ வந்து இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்புறமா அப்லோட் பண்ணி விடுறேன். இப்போ இதில் உள்ளதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். நான் எவ்வளோ உருளைக்கிழங்கு இருக்குதுன்னு தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வச்சுருந்தது. சும்மா கடையில் வாங்கின உருளைக்கிழங்கு தான் முளை விட்டு வந்துருந்துச்சு. சரி, முளைச்ச கிழங்கு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் அந்த சும்மா அந்த ஒரு பக்கெட்டுக்குள்ளே வச்சுருந்தேன். பார்த்தா இப்போ செடியெல்லாம் நல்லா காஞ்சி போச்சு. சரி, இப்போ பொங்கலுக்கு கரெக்டாக நம்ம இருக்குது எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் பார்க்குறேன். பாருங்கள், இது வந்து பர்பிள் கலர் உருளைக்கிழங்கு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு வரும்னு. பார்க்கலான்னு எவ்வளோ உருளைக்கிழங்கு உள்ளே இருக்குன்னு. இதுதான் நான் வச்சதுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு வச்சுருந்தேன். இது ரொம்ப வழுவி போயிருக்கு. இப்போ இதிலேருந்து தான் புது உருளைக்கிழங்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. வாவ், சூப்பருங்க. உள்ளே இன்னும் கொஞ்சம் இருக்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பரவாயில்லங்க, உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. கொஞ்சம் 4-5 உருளைக்கிழங்கு பெருசாக இருக்குது. மற்றதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு கிடைக்கும்னு. நான் இதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணியிருக்கேன். நான் அது முளைக்க கூட இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஹார்வெஸ்டிங் பண்ணுறது. எங்கள் தோட்டத்தில் உருளைக்கிழங்கு ஹார்வெஸ்டிங் பண்ணுறது சூப்பராக இருக்குங்க. வாங்க, இப்போ எத்தனை உருளைக்கிழங்கு இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஒரு 10-12 உருளைக்கிழங்குகிட்ட கிடச்சிருக்கு. ஒரு 4-5 வந்து பெருசாக இருக்குது. மற்றெல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாழைக்காய் அறுவடை தான். நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே வாழை மரம் இருக்குது. இப்போ இதில் உள்ள வாழைக்காய் கொஞ்சம் வந்து பறிச்சுக்கிட்டாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாழை இலை தாங்க. ஒரு குட்டி ஒரு வாழை இலை ஒன்று பறிச்சாச்சு. வாழை மரத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இலையுமே கிழிஞ்சு போய் தான் இருக்குது. குட்டியாக ஒரு வாழை மரம் இருந்துச்சு. அதில் உள்ள இலை தாங்க இது. சாமி கும்பிட்றதுக்கு நம்ம தோட்டத்திலே வாழை இலையும் பறிச்சாச்சு. அடுத்து என்ன ஹார்வெஸ்டிங் பார்த்திங்கன்னா, பொங்கலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதுதாங்க கரும்பு. கரும்பு இல்லாமல் பொங்கலா? இங்கே பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள கரும்பு தாங்க. இது ஒரு 2 இடத்துல இருக்குது. இது ஒரு இடத்துல உள்ள கரும்பு. இங்கே வந்து கொஞ்சமாக தான் இருக்குங்க. போன மாதம் பெஞ்ச மழை, காற்று, புயல்லலாம் வந்து கரும்பு நிறைய கீழே விழுந்துடுச்சு. மீதி இருக்கிற கரும்பை மட்டும் பாதுகாத்து வச்சுருக்கேன், பொங்கலுக்கு கண்டிப்பாக வேணும்னு. இது பார்த்துட்ருக்கிறது வந்து இன்னொரு சைடில் உள்ள கரும்பு. நீங்கள் ஆக்சுவலாக என் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, போன வருஷம் வந்து பொங்கலுக்கு கரும்பு அறுவடை அப்படின்ட்டுன்னு போட்டிருப்பேன் ஒரு வீடியோ. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். போன வருஷம் பொங்கலுக்கு பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நிறைய வளர்ந்துருந்துச்சிங்க. இப்போ என்னாச்சுன்னா ஃபுல்லாகவே காஞ்சி போச்சு. ஏன்னா போன சம்மரில் வந்து இந்தியாவுக்கு போயிருந்தோம். போயிட்டு வந்து பார்த்தோன்னா அவ்வளோவுமே காஞ்சி போச்சுங்க. ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம்லாம் கொடுத்துருந்தோம். ட்ரிப் இரிகேஷன்லாம் போட்டுட்டு தான் போயிருந்தோம். பட் இதுக்கு தண்ணி சரியாக போகலையா என்னன்னு தெரியல. சுத்தமாகவே எல்லாமே காஞ்சிடுச்சு. இதை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி வேறு நட்டு வைக்கணும். அதுக்கு டைம் இல்லாமல் அப்படியே கிடக்கு. எப்போ க்ளீன் பண்ண போகிறோன்னு தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடில் உள்ள கரும்பில் ஒரு 2 கரும்பு மட்டும் பொங்கலுக்கு அறுவடை பண்ணியாச்சு. கரும்பு பாருங்கள் எவ்வளோ உயரமாக பெருசாக இருக்குன்னு. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம ஊரில் கிடைக்கிற கரும்பு மாதிரியே தாங்க. இது ரொம்ப இனிப்பாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் என்னென்ன காய்கறி எல்லாம் கிடச்சதோ எல்லாமே ஹார்வெஸ்டிங் பண்ணியாச்சு. இப்போ வாங்க ஒரு தடவை பார்த்துடலாம் என்னென்னு. ஒரு சூப்பரான தடியங்காய், அப்புறம் வந்து அவரைக்காய், கருவேப்பிலை, கத்திரிக்காய், அடுத்ததாக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, அப்புறமா வாழைக்காய், அடுத்ததாக கரும்பு, கடைசியாக இன்னொரு முக்கியமானது பார்த்திங்கன்னா வெத்தலைங்க. இது பொங்கல் அன்னைக்கு காலையில் தான் பறிச்சிருந்தேன். இது வந்து நம்ம இந்தியன் டைப் வெத்தலை தான். இது வளர்க்குறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட வாங்கி 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப வளரவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் தழுத்து வளர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததாக இதில் வந்து ஒரே ஒரு இலை மட்டும் தான் பறிச்சுக்கிட்டேன். அது நான் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால ஒன்று மட்டும் பறிச்சுக்கிட்டேன். இதுவுமே ஒரு வெத்தலை டைப்பு தான். இது வந்து இங்கே மெக்சிகன் டைப் வெத்தலைன்னு சொல்கிறாங்க. இதுவும் இருக்குது. இப்போ இதில் இருந்தும் ஒரு வெத்தலை பறிச்சிக்கலாம். இதுவுமே கிட்டத்தட்ட வெத்தலை ஸ்மெல் நல்லாவே அடிக்கும் இதுலேயும்.
இப்போ இந்த 2 வெத்தலையும் பறித்து சாமி முன்னாடி வச்சிடலாம். நம்ம பறித்த இலையில நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறி கிடைச்சதோ அது போக இங்கே இந்தியன் ஸ்டோர்ஸில் என்ன கிடைச்சதோ அதையும் வச்சு காலையில் சாமி கும்பிட்டாச்சுங்க. நான் பொங்கலுக்கு என்னென்ன பண்ணியிருந்தேன்னு அதையும் பார்த்துடலாம். நல்ல ஒரு தித்திப்பான சர்க்கரை பொங்கலுங்க. அப்புறமா ஆமை வடை, அதாவது பருப்பு வடைங்க. இந்த வடையில் பார்த்திங்கன்னா சோம்பு கீரை சேர்த்து பண்ணியிருந்தேன். இந்த ஃபெனல் லீவ்ஸ் பார்த்திங்கன்னா அதோட வாசனை அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதில் கீரை வடை வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக சிகப்பு அரிசி பொங்கல் வச்சுருந்தேன். இது எப்போவுமே நாங்கள் பொங்கலுக்கு வைப்போம், சிகப்பு அரிசி பொங்கல். அது போக மதியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியான ஒரு அவியல், எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பார், வெண்டைக்காய் பச்சடி, சேப்பங்கிழங்கு புளிக்கறி. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா பூசணிக்காவும் கடலைப்பருப்பும் போட்டு ஒரு கூட்டுங்க. இது புடலங்காய் பொரியல், இது உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் வடை, அப்பளம். இது எல்லாமே அன்றைக்கி மதியானம் நான் பண்ணியிருந்தேன். பொதுவாக பொங்கலுக்கு இதை விட நிறைய ஐட்டம் பண்ணுவேன். இந்த வருஷம் ஒரு 5-6 காய்கறி தான் பண்ணியிருந்தேன். நீங்கள் பொங்கலுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தோட்டத்தில் பறித்த வாழை இலையில் மதியானம் சமைச்ச எல்லாத்தையும் சாமிக்கு படைச்சிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த வருஷம் பொங்கல் எங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சுது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.